மயிலாடுதுறை பேரூராட்சி தலைவர் திரு மகாசலின் அவர்களை கூலிப்படை அறிவால் பெட்ரோல் குண்டு மற்றும் நாட்டு வெடி குண்டு பயன்படுத்தி கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் 2 தம்பிகள் கையில் வெட்டுகளுடன் ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இந்த கலாச்சாரம் திமுக ஆட்சிக்கு எப்போ வந்தாலும் இது நடக்கும். ஏன்னா நேரு அவருடைய தம்பி பார்த்தோன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் கொலை செஞ்சாங்க. இன்றைக்கி பாமக வச்சிருந்த மகாசலின், அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாக், ஒரு கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாக், அவரும் பார்த்தோன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வரும்போது தான் கொலை செய்யப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலவள முருகேசனும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து அவரையும் கொலை செய்து திராவிட மாடல் ஆட்சி தான். அப்போது இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்பொழுது வந்தாலும் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுவது அராஜகம், அட்டூழியம், பெட்ரோல் குண்டு, நாட்டு துப்பாக்கி, இந்த மாதிரிலாம் என்னென்ன கலாச்சாரங்களெல்லாம் தலைவிரித்து ஆடும். இது ஏன் இவர் மேலே தாக்குறாங்கன்னா, பாமக மயிலாடுதுறையில் மிகப்பெரும் வலிமையாக இருக்குது. இவரை எதிர்த்து அங்கே திமுகவால் அந்த பேரூராட்சி தலைவர் கைப்பற்ற முடியல. அப்போது நீதிமன்றமே தலையிட்டு முதலமைச்சருக்கு ஆணையிட்டது, நீங்கள் அவருக்கு அந்த தளபதி கொடுங்க, நீங்கள் ஏன் மறுக்கிறீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் கடைசியாக அறிவிக்கப்பட்ட தலைவராக அண்ணன் மகாசலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது தமிழகத்தில் திராவிட திராவிடர்களை தவிர யாரும் வாழக்கூடாது, ஆளக்கூடாது என்பது அந்த கேள்விக்குறியாகவே இருக்குது. இருந்தாலும் இது வன்மையாக கண்டித்து காவல்துறை இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா அஜிந்தர் ஒரு தம்பி, அவன் தப்பே செய்யலை, அவனை உள்ள தூக்கி போட்டு அவனை கொண்டு நாஸ்தி பண்ணாங்க. 25 லாக்அப் நடந்திருக்கு. இப்போ இவர் கொலை சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளியின் மீது இந்த காவல்துறை என்ன வகையான தண்டனை நடவடிக்கை எடுக்க போகுது, எப்படியாப்பட்ட தண்டனை கொடுக்க போகுது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மகாசலின் அவர்கள் கொஞ்சம் உஷாராருங்க. ஏன்னா அங்கே வன்னியர் சங்கத்துக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது, வன்னியர் மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அதையெல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பாராளுமன்ற கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் உஷாராருங்க. தமிழகத்தில் அடுத்த எலெக்ஷன் 2026 வரப்போது. இந்த 2026 வரும்பொழுது எத்தனை தலைகள், எத்தனை சாதி கலவர்கள், எத்தனை மதக்கலவரம் நடக்கும் என்றும் தெரியவில்லை. அதனால் மக்கள் நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும்.